வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ருத்ர கருட புராணா அப்படின்றது. இந்த படத்தை போட சொல்லி அடிக்கடி ஒருத்தங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அவங்க கேட்கறதையே விட்டுட்டாங்க. ஆனா படம் இப்பதான் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு கன்னட படம் தான். ஆனா இப்போதைக்கு ஹிந்தியில மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இதோட கதையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இந்த கதையில வச்சிருப்பாங்க. நான் பிளாட்டை சொன்னாலே ஸ்பாய்லரா போயிடும். அதனால நான் பிளாட்டை சொல்லாம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பூஜைலாம் பண்ற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. இங்க ஒரு மர்ம மனிதர் இருக்காரு. அவர் ஏதோ சடங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப பைக்ல ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பைக் ஸ்கிட் ஆகி ஏடகடமா இவங்க ரெண்டு பேருமே சறுக்கிட்டு போய் விழுறாங்க. பயங்கரமா ரெண்டு பேருக்குமே காயெல்லாம் பட்டிருக்கு. அப்ப இவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதை பாக்குற ரெண்டு பேருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. ஆக்சுவலா அங்க பூஜை பண்றவர்னால தான் இவங்க ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் ருத்ர கருட புராணா அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இப்போ ஒரு பிரைமரி ஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. சின்ன பொண்ணுங்களாம் டிராயிங் வரைஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு இருக்கால, என்னோட அப்பா கிட்ட இந்த டிராயிங்கை காட்ட போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. இந்த சமயம் மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாருமே கொடையை எடுத்துட்டு பசங்களை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பாவுமே இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, மழையோட தாக்கத்தினால இடிஞ்சிருது. இப்ப எல்லா பசங்களும் அங்க காயப்பட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல போய் பாக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு அப்பா பொண்ணை கூட்டு போறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்து போயிருக்கா. பொண்ணோட கண்டிஷனை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எதனால இந்த பில்டிங் விழுந்தது, இப்பதானே இந்த பில்டிங் கட்டினாங்க, அவ்வளவு மோசமா இருக்கான்ற மாதிரி நியூஸ் மீடியாவை சேர்ந்தவங்களா இந்த விஷயத்தை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பேரு ருத்ரா அப்படின்றது போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இப்ப கோர்ட்ல ஒருத்தரை தூக்குறதுக்காக ஆளுங்களோட வந்திருக்காரு போல. இவங்க தூக்கணும்னு நினைக்கிறவரு ஒரு லாயரா இருப்பாரு. கோர்ட்ல வச்சு லாயரை தூக்குறதுலாம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா பெரிய பிரச்சனையா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த லாயர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சின்ன பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காரு. அதனால தான் இவரை தூக்குறதுக்காக வந்திருக்காங்க. மத்தவங்க கவனிக்கிறதுக்கு முன்னாடி தூக்கணும்ன்ற மாதிரி ருத்ரா பிளான் எல்லாம் போடுறாரு. யாருக்கும் தெரியாம இங்க இருந்து அந்த லாயரை தூக்கிட்டு கிளம்புறாரு. அந்த லாயர் இப்ப கூட ரொம்ப தெனாவட்டா தான் பேசிட்டு இருக்கான். ஏன்னா லாயருக்கு வேண்டியவங்க பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. இப்ப லாயரை தூக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னு ஒரு பெரிய ஆள் இருக்காருல, பேச வேண்டியவங்க கிட்ட பேசுறாரு. அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சீனியர் வரைக்கும் பிரஷர் போயிருது இல்ல, இப்ப சீனியரும் ஹீரோக்கு ட்ரை பண்ணலான்ற மாதிரி திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்ன பத்தியா, இப்ப உன்னோட சீனியர் கிட்ட இருந்து தான் கால் வருது, எடுத்து பேசுன்ற மாதிரி அவன் தெனாவட்டா பேசுறான். ஆனா நம்ம ஹீரோ இருக்காருல, போனை எடுக்கவே மாட்டாரு. என்ன இவன் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சீனியர் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. ருத்ரா இருக்காருல, இவனை ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. இங்க கூட்டு வந்துட்டா என்னோட ஆளுங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட முடியுமா, இந்நேரத்துக்கு நான் இங்க தான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வந்திருப்பாங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். இப்ப நிறைய அடியாளுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த லாயரை காப்பாத்தி கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி அந்த லாயர் கிண்டல் பண்றாரு. இப்ப ஹீரோவும் டீமோ சேர்ந்த மாதிரி அந்த டீம் கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணுவாங்க. இவங்களுமே பதிலுக்கு அட்டாக் பண்றாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, தனியாலாம் அந்த கேங்க சேர்ந்து எல்லாரும் கூடயும் சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அந்த லாயரை மட்டும் லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமே என்ன விடாம இருந்தா உனக்கு தான் ஆபத்து வரும், ஒழுங்கா வெற்றுன்ற மாதிரிலாம் அவன் மிரட்டுற மாதிரி பேசுறான். அப்ப கூட ஹீரோ கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாரு. சீனியர் காலை இப்போ வரைக்கும் எடுக்கவே மாட்டாரு. ஒன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் விட மாட்டேன், சட்ட ரீதியா உன்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால நானே தண்டனை கொடுக்குறேன்ற மாதிரி என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுறாரு. ஆக்சுவலா என்கவுண்டர்ல போட்டு தள்ளினா நிறைய பிரச்சனை எல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவர் பிரச்சனையை சந்திக்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் வேணும்ட்டே பண்ணல, வேற ஆப்ஷனே இல்ல, அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சும்மா தான் சொல்றாரு அப்படின்றது சீனியருக்கு நல்லாவே தெரியுது. அங்க இருக்கவங்களுமே விசாரணை நடக்கும், அது வரைக்கும் இந்த பொசிஷன்ல நீங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. நீ வேணும்ட்டே பண்ணன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சீனியர் பயங்கரமா சத்தம் போடுறாரு. பின்ன என்ன சார், இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணிருக்கான், அவனை விட சொல்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த சீனியர் ஆபீசர் பேரு அவினாஷ் அப்படின்றது. நான் சொல்றது நீ எங்க கேட்க போற, இதுக்கப்புறம் நார்மல் டியூட்டி தான் நீ பண்ண போற அப்படின்ற மாதிரி இங்க இருந்து இவர் அனுப்பி விடுறாரு. அதை பத்தி எல்லாம் ஹீரோ கவலைப்பட மாட்டாரு. கொடுத்த டியூட்டியை இவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு ஃப்ரெண்டும் இந்த இடத்துல கிடைச்சிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருப்பாரு. அவருமே கல்யாண வயசு வந்துருச்சு, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ருத்ராக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் இவரோட அசிஸ்டண்டா தான் இருப்பாரு. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட இந்த விஷயத்த
விஷயத்த சொல்லிட்டாரு, நீ என் கூட வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு கஃபேல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு பேரு பிரியா அப்படின்றது. இப்ப அந்த பொண்ணு தனியா வருவாங்கன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணை கூட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவருமே அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. பேசும்போது அந்த பொண்ணு பேசுறது இவருக்கு பிடிச்சிருக்கு. இவர் பாக்குற வேலையை பத்திலாம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்குமே பிடிச்சிருக்கு போல. இவர் இருக்கார்ல, உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க, இது என் குழந்தை இல்ல, என் அக்காவோட குழந்தை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா, சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த சின்ன பொண்ணு பாத்ரூம் வருதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நான் பாத்ரூம் மட்டும் கூட்டு போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவங்க எந்திரிச்சு போறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. ஒரு வேலை இருக்கு, கிளம்பி வான்னு சொல்றாங்க போல. இவருக்கு வேலை தான் முக்கியம், அதனால இவர் வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பிரியாவும் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வராங்க. அப்படி வரும்போது இவர் இல்லாம இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி சாப்பிட்டாங்க பாத்தீங்களா, அதுக்கான பில்லை செட்டில் பண்ணுங்கன்ற மாதிரி சர்வரும் பில்லை நீட்டுறாரு. வேணும்ட்டே பில்ல நம்மள கட்ட விட்டு அவர் போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப தேவி ஷெட்டின்ற ஒரு பொலிட்டீஷியனை நமக்கு காட்டுறாங்க. இவரை நான் ஷெட்டினே சொல்றேன். ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பாக்குறாரு. ஆனா வெளியே இவரை நல்லவர் மாதிரி தான் காமிச்சுப்பாரு. இப்ப மீடியாக்கள் கிட்ட பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பையன் தான் இருப்பான். அவன் பேரு மனு அப்படின்றது. மனு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். பையன் மேல இவர் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. பையன் எப்ப பாரு நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணி ட்ரிப் மாதிரிலாம் போயிட்டு இருப்பாரு. அப்பா எப்ப கேட்டாலும் காசு தந்துகிட்டே இருப்பாரு. கடைசியா போன ட்ரிப் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேக்குறாரு. இவனுமே ஜாலியா அதை பத்தி அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்றான். அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல காமிச்ச இடத்தை காட்டுறாங்க. அங்க மாஸ்க் போட்ட மாதிரி தான் ஒரு நபர் இருக்காரு. அவரோட ஃபேஸ தெளிவா காட்டல. அவர் பொம்மையை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு தேவி ஷெட்டியை பழி வாங்கணும்ன்ற மாதிரி எண்ணம் இருக்கு போல. ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப தேவி ஷெட்டியோட வீட்டுல ஏதோ ஒரு பொருள் வந்து விழுது. இப்ப அந்த ஷெட்டியும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராரு. கண்ணாடியை உடச்சிட்டு தான் ஒரு பொருள் வந்து விழுந்திருக்கு. அதுல சான்ஸ்கிரிட்ல ஏதோ எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னு இவருக்கு புரிய மாட்டேங்குது. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, யாரா இதை போட்டது அப்படின்ற மாதிரி அடியாளுங்க கிட்ட கேக்குறாரு. அவங்க தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. பிரியான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க ஹெல்மெட் இல்லாம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஃபைன் காசு எடுன்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே ஃபைன் காசு இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ இந்த வழியா வராரு. இவங்க மாட்டி இருக்கிறத கவனிக்கிறாரு. எனக்கு வேண்டியவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மேடம் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆளுங்களும் அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரு கஃபேக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு இவர் விட்டுட்டு போனார்ல, வேணும்ட்டே தான் விட்டு போனாரு அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. ஏங்க நான் வேணும்ட்டே எல்லாம் விட்டு போலங்க, எனக்கு திடீர்னு வேலை வந்துருச்சு, வேலைனா எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால தான் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு வேணா நானே பில்ல பே பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சிரிச்சிடுறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்றாங்க. இவங்க லவ் பண்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே தனித்தனியா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் மாத்தி மாத்தி இவங்க அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோவோ ஒரு சீனியர் போலீஸ் கூப்பிட்டு இருக்காரு. அவினாஷ்னு ஒரு சீனியர் காமிச்சிருப்பாங்க. அவர் கூப்பிடல, வேற ஒருத்தர் தான் கூப்பிட்டு இருக்காரு. அன்அபிஷியலா ஒரு கேஸை நீ ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாரு. என்ன கேஸ்ன்ற மாதிரி ருத்ராவும் கேட்கிறாரு. தேவி ஷெட்டின்ற ஒரு பொலிட்டீஷியன் இருக்கார்ல, அவரோட பையன் திடீர்னு காணாம போயிருக்கான். யாரு தூக்குனாங்கன்றது தெரியல. இந்த கேஸை நீ தான் அன்அபிஷியலா விசாரிக்கணும். ஏன்னா அபிஷியலா மாறுச்சுன்னா பெரிய இஷ்யூவா மாறிடும். அதனால தான் என்கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டாரு. சீக்கிரமா பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றதை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவருமே கேஸ் எடுத்துக்கிறாரு. நேரா அந்த ஷெட்டியை பாக்குறதுக்காக தான் வராரு. உங்க பையனுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு எதிரிங்கன்னு இருக்க வாய்ப்பு இருக்கு, என் பையனுக்குலாம் எதிரிங்கன்னு யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இவர் பேசி பேசி பாக்குறாரு. ஆனா பிரோஜனமா எதுவுமே கிடைக்கல. பையன் காலேஜ் தான் படிச்சான்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப காலேஜ்ல இவர் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது அவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்கன்ற மாதிரி அந்த ஹெட் லேடி சொல்றாங்க. அந்த ரெண்டு பேர்கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த ஹெட் லேடியும் கால் பண்ணி அவங்க ரெண்டு பேரை வர வச்சிடுறாங்க. நீங்க தான் மனுவோட ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. மனுவை பத்தி எல்லாம் தெரியும்ல, தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லுங்க, அவன் எப்படி மிஸ் ஆகுறான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்களுமே தெரிஞ்ச விஷயத்த பத்தி சொல்றாங்க. மனு காவியான்ற ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணுமே இவங்களோட காலேஜ் தான் படிச்சிருக்கா. அந்த பொண்ணோட பேரு காவியா அப்படின்றது. எப்பவுமே இந்த மனு இருக்காரு பாத்தீங்களா, அந்த காவியாவையே தான் பார்த்துட்டு இருக்காரு. காவியாக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க பாட்டுக்கு கேஷுவலா போயிட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே ஒரு பஸ்ல போவாங்க. அந்த பஸ்ல தள்ளி இருந்தா அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்னைக்காவது ப்ரொபோஸ் பண்ணிடலான்ற மாதிரிலாம் மைண்டுக்குள்ள வச்சிருக்காரு. ஒரு நாள் இவருமே பொக்கே வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மனு ப்ரொபோஸ் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள வேற ஒருத்தன் ப்ரொபோஸ் பண்றான். அவன் கொஞ்சம் ரூடா தான் ப்ரொபோஸ் பண்றான். இவங்களுமே எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. நீ மட்டும் என்னோட லவ்வை ஏத்துக்கல, உன் மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவன்ற மாதிரி சட்டுன்னு ஆசிட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அதை கவனிச்ச மனு இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்து தடுத்துடுறாரு.
கொஞ்ச நாள் அவங்க மேல ஆசிட் அடிச்சிருப்பான். நல்ல வேலையை இவர் காப்பாத்திடுறாரு. அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு இங்க இருந்து துரத்தி விடுறாரு. இது மூலியமா இவரும் பேசாம இருந்த காவியா கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்படிதான் ரெண்டு பேருமே படிப்படியா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பெருசா பேச மாட்டாரு. அந்த பொண்ணுகிட்டயே தான் பேசிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு எப்பவுமே ஆளே இல்லாத ஒரு பழைய பஸ்ல தான் வருவாங்க. இவருமே அந்த பொண்ணு கூட சேர்ந்து எல்லாம் போவாரு. எது ஆளே இல்லாத பஸ்ஸா? அந்த பஸ்ஸோட நம்பர் தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ரூட் நம்பர் தெரியும், 17A மாதிரி இந்த பசங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிறாரு. இவரோட அசிஸ்டண்டா ஒருத்தர் இருக்கார்ல, நீ டிப்போல போய் விசாரின்ற மாதிரி சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கிறாரு. அடுத்ததான் அந்த காவியாவை விசாரிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. காவியான்னு யாராவது படிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. சார் அந்த பேர்ல யாருமே இந்த காலேஜ்ல இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இது காலேஜ்ல இல்லவே இல்லையான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இவர் ஷாக்கிங்ல யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. சார் அந்த மாதிரி ஒரு பஸ்ஸே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பசங்க ஒருவேளை பொய் சொல்லியிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோக்கும் அதுதான் தோணுது. அந்த பசங்க நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டாங்களா, அப்படி ஒரு பொண்ணே இல்லையான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மோகன் ஒருத்தன் தான் ஆசிட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணான்ற மாதிரி அந்த ரெண்டு பேருமே சொல்லியிருப்பாங்க. அந்த நபரை தேடி போலான்ற மாதிரி இவருமே தேடி வந்துடுறாரு. அவன் ஒரு பெரிய ரவுடி கிட்ட தான் வேலை பார்த்தவனா இருப்பான். அந்த ரவுடியை போட்டு அடிக்கிறாங்க. மோகன் எங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சார் மோகன்ன்றவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டானே, அவனை எதுக்காக தேடுறீங்கன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவன் எப்படி ஆசிட் அடிச்சிருக்க முடியும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. கண்டிப்பா அந்த 2 பேர் பொய் சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த 2 பேரையும் திரும்பி வர வச்சு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் நாங்க பொய்லாம் சொல்ல சார், உண்மையிலேயே பார்த்த விஷயத்தை தான் சொல்றோன்ற மாதிரி அந்த 2 பேருமே சொல்றாங்க. இவரை அனுப்பி வச்சிடுறாரு. நம்ம ஹீரோக்கு ராகுல்னு ஒரு மீடியா ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. தேவி ஷெட்டியை பத்தி தெரிஞ்ச விஷயத்த சொல்லுன்ற மாதிரி தான் கேட்கிறாரு. இவர் அந்த தேவி ஷெட்டியை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு போல. அதை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. படத்தோட ஸ்டார்டிங் பைக்ல வரும்போது 2 பேர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க 2 பேருமே தேவி ஷெட்டியோட ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்பட்டவங்களா இருப்பாங்க. சில வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க 2 பேருமே இறந்து போனாங்க. தேவி ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலா நிறைய எதிரிங்க இருக்காங்கன்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. அந்த எதிரிங்களோட லிஸ்ட பத்தியும் சொல்றாரு. இதை தாண்டி நிறைய அதிகாரிகளை கூட அவன் பகைச்சு வச்சிருக்கான். அவங்கள யாராவது கூட இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மீடியா ஃப்ரெண்டான ராகுலும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அதிகாரிங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இவரும் விசாரிக்கிறதுக்காக ஒரு அதிகாரியை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. இந்த அதிகாரி இருக்காருல, இவர் பண்ணதை பத்தி சொல்றாரு. அந்த தேவி ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணுவான். சட்ட ரீதியா இவர் லாக் பண்ணோன்ற மாதிரி அதுக்கான வேலை எல்லாம் பண்ணிருப்பாரு. இவர் இப்படி பண்றாருன்னு தேவி ஷெட்டிக்கு தெரிஞ்சிருச்சுல, இந்த ஆபீசரை மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுவான். இந்த ஆபீசர் லஞ்செல்லாம் வாங்கி வேலை பார்க்கறாரு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவான். அது மூலியமா இவரோட வேலையே போயிடும். என்னோட வேலை போனதுக்கே அவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அவன் ஏகப்பட்ட இல்லீகல் வேலை பண்றான், அது மூலியமா தான் இவ்வளவு பெரிய ஆளா மாறி இருக்கான்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஷெட்டி மேல இந்த அதிகாரிக்கு கோபம் இருக்குல்ல, இவரு ஷெட்டியோட பையனை தூக்கி இருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ விசாரிக்கிறாரு. சார் சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி அதிகாரி சொல்றாரு. அசிஸ்டன்ட் மட்டும் தானே டிப்போல விசாரிச்சாரு, இப்ப இவரு விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. 17A மாதிரி எந்த பஸ்ஸும் இல்லையான்னு கேக்குறாரு. சார் அந்த மாதிரிலாம் எந்த பஸ்ஸும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் இருக்கார்ல, சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நம்பர்ல ஒரு பஸ் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பஸ்ஸை ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல போன எல்லாருமே செத்து போயிட்டாங்க சார், அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாப் ஆன பஸ் இப்ப எப்படி போகும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த ஷெட்டி ஒரு மீட்டிங்ல இருக்காரு. அப்ப வீடியோ கால் வருது. மாஸ்க் போட்ட ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கான். என்னப்பா உன் பையனை நான் கடத்தி வச்சிருக்கேன், நீ என்ன மீட்டிங்ல எல்லாம் இருக்கன்ற மாதிரி தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். இவருமே கோவமா நீ யாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அவன் பெருசா பேசாம காலை கட் பண்ணிடுறான். ஏற்கனவே ஒரு துணி வந்தது பாத்தீங்களா, அதாவது துணியில எழுதின மாதிரி வந்தது இல்ல, அதை இப்ப டீகோட் பண்றதுக்காக ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நம்ம நிறைய பேரை ஏமாத்தி நிறைய பேரை கஷ்டப்பத்தி எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் சரி, அந்த சொத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது, அந்த சொத்துனாலேயே நமக்கு அழிவு வரோன்ற மாதிரி தான் எழுதி இருக்குன்ற மாதிரி இவரும் டீகோட் பண்ணி சொல்றாரு. இதை கேட்கிறவரு நம்ம எதிரிங்க தான் யாரோ இப்படி பண்றாங்க போலன்னு யோசிக்கிறாரு. ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் பையன் காணோன் மட்டும் தான் சொல்லியிருப்பாரு, மிரட்டல் வந்ததை பத்தி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பஸ்ஸை பத்தி தெரிஞ்ச ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவர் அந்த காலத்து ஆளா இருப்பாரு, அதனால தான் இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவருமே இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்றாரு. பிரைவேட்டா பஸ் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பஸ்ஸா தான் இருக்கும். ஆக்சுவலா அந்த டிராவல்ஸை வச்சிருக்கவங்க நிறைய பஸ் எல்லாம் கம்மி ரேட்டுக்கு வாங்குவாங்க, அதாவது ஸ்கிராப்ல போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பஸ் எல்லாம் வாங்கி அந்த பஸ்ஸை டிராவல்ஸ்க்கு இவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மொத்தம் அந்த டிராவல்ஸ்க்கு 4 பேர் ஹெட்டா இருப்பாங்க. முனிராஜ் அப்படின்றவர் தான் ரொம்ப முக்கியமானவரா இருப்பாரு. அவரை தாண்டி அனுமான், ரமேஷ், மாதவன் 3 பேர் இருப்பாங்க. 4 பேர் சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க.
அங்க வெங்கடேஷ்னு ஒரு டிரைவர் வேலை பார்த்திருப்பாரு. இவங்க டிராவல்ஸ்ல வச்சிருக்க எல்லா பஸ்ஸும் மோசமா இருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்றாரு. ஆனா அந்த 4 முதலாளிகளும் கேட்கவே மாட்டாங்க. இதையே ஓட்டுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. காலேஜ்ல டூருக்குலாம் கூட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலை இவங்களுக்கு வருது. அது மூலியமா இவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஹில் ஸ்டேஷனுக்கு போகணுன்ற மாதிரி தான் வேலை வருது. ஆனா பஸ்ஸோட கண்டிஷன் மோசமா இருக்கு, ஹில் ஸ்டேஷன்ல போறது கஷ்டம், பிரேக்கே சரியா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் வெங்கடேஷ் சொல்றாரு. ஆனா ஓனர்ஸ் இதை கேட்க மாட்டாங்க. நீ கண்டிப்பா கூட்டு போனோம், அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. வேற வழியே இல்லாம இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப பசங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இவரும் கூட்டிட்டு கிளம்புறாரு. இதுல பர்டிகுலரா ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மனு காவியான்னு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தினாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த காவியாவை காட்டுறாங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் காவியா இருந்திருக்காங்க. பிரசன்ட்ல காவியா இல்ல போல. இவருமே பஸ் எல்லாம் ஓட்டுறாரு. நைட்டு நேரம் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஸ்டேஜ்ல பிரேக் பிடிக்காம போயிருது. அச்சச்சோ பிரேக் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவருமே பதட்டப்படுறாரு. எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. கண்ட்ரோல் பண்ண முடியாம மலை உச்சியில இருந்து இந்த பஸ் கவுந்துருது. அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே பயங்கரமா காயம் பட்டிருக்கும். யாருக்குறைய ஒருத்தர் கூட பொழைச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. இந்த கதை சொல்லிட்டு இருக்கவரு வெங்கடேஷோட ஃப்ரெண்டா இருப்பாரு. வெங்கடேஷ் நல்லா தான் ஓட்டிருப்பாரு. பஸ்ல இருக்கிற பிரச்சனையினால தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆனா ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, வெங்கடேஷ் சரியா ஓட்டல போல, அதனால தான் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. மக்கள் எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்காங்க. அதாவது பசங்களெல்லாம் இழந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கோவத்துல இருக்காங்க. நம்ம பசங்களெல்லாம் இழந்ததுக்கு வெங்கடேஷ் தானே காரணம், அவன் ஃபேமிலியும் நம்ம காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி வீட்டை வெளிப்பக்கமா டாப்பால் போட்டு கொளுத்தி விட்டுருப்பாங்க. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி, அந்த 4 பேரை பத்தி உங்களுக்கு தெரியுமா, டீடைல் தாங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. 3 பேரோட போட்டோ இவர்கிட்ட இருக்கு. ஆனா 4வது நபரோட பேரு முனிராஜன் மட்டும் தான் தெரியுது. அவன் யாரு என்னன்றதுக்கு போட்டோ கூட இவர்கிட்ட இல்ல. எப்படியோ இதுல ஒருத்தரை பிடிச்சாலே முனிராஜ பிடிச்சிடலாம்ல, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஷெட்டியை காட்டுறாங்க. ஷெட்டியோட வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. இவருமே திறந்து பாக்குறதுக்காக போறாரு. அப்படி பாக்குறதுக்காக போற இடத்துல இறந்து போன ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, பேய் மாதிரி இவனோட கண்ணுக்கு தெரியுறாங்க. இவனுமே பார்த்து செம்மையா பயந்துட்டு இருக்கான். இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. அனுமான், ரமேஷ், மாதவன் 3 பேர் இருக்காங்கல்ல, இவருமே முதல் நபரை பார்க்கலான்ற மாதிரி அவரோட இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அவர் அப்பதான் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. கூலிப்பட மாதிரி ஆளுங்க வந்து தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. 2வது நபரை பொறுத்த வரைக்கும் நிறைய போட்லாம் வச்சிருக்கவரா இருப்பாரு. அவரை பத்தி இவருமே விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. அவரை பத்தி ஒரு பெரியவருக்கு தான் தெரியும் தெரிஞ்சோன்னா அந்த பெரியவர்கிட்ட பேசி பாக்குறாங்க. இல்ல, அவன் வேற ஊருக்கு போயிருக்கான், வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு போனவர் தள்ளி போய் போன் பண்றாரு. அதாவது அந்த 2வது நபருக்கு தான் போன் பண்றாரு. போலீஸ் இப்பதான் உன்னை பத்தி விசாரிச்சாங்க, இந்த பக்கம் வராதன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சட்டுன்னு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த பெரியவர் 2வது நபர் கிட்ட தான் பேசியிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல, போனை புடிங்கிடுறாரு. கடைசியா வந்த நம்பர் எங்க இருக்குன்றத கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாரு. ஆளுங்களும் பக்கத்துல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி டீமோட இவர் போயிட்டு இருக்காரு. இவர் போயிட்டு இருக்க அதே சமயம் கூலிப்பட ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த 2வது நபரை காலி பண்றதுக்காக வராங்க. இவர் துரத்திட்டு இருக்கும் போதுதான் ஆளுங்க அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவரை காப்பாத்தினாதான் அந்த முனிராஜ் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும். காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவருமே தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போடுறாரு. அதை மீறி ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவரோட வயித்தையே குத்திட்டு கிளம்பிடுறாங்க. இவர் முனிராஜ் யாருன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்குள்ள இவர் இறந்து போயிடுறாரு. 3வது ஆளை தான் பார்க்கணுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப 3வது ஆளை பத்தி விசாரிக்கிறாரு. அந்த 3வது ஆளும் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அந்த முனிராஜை பத்தி தெரியக்கூடாதுன்றதுக்காக முனிராஜே கூட இந்த 3 பேரை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த முனிராஜ் யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. போட்டோ இல்லாததுனால கஷ்டப்படுறாரு. சரி, இதுக்கும் இந்த ஷெட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதனால ஷெட்டி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இந்த பேர்ல இருக்கவங்கள தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த மாதிரி பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்ற மாதிரி ஷெட்டியும் சொல்றாரு. அவினாஷ்னு ஒரு சீனியர் போலீஸை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் இப்ப குருன்ற ஒருத்தனுக்கு கால் பண்றாரு. என்ன பாக்குறதுக்காக வான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருல, அந்த கேஸை நீ ஹேண்டில் பண்ணு, சீக்கிரமா அவனுக்கு முன்னாடி கண்டுபிடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த குருவும் ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு ஷெட்டியை காட்டுறாங்க. ஷெட்டிக்கு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோல பார்த்தா பையன் ஜட்டியோட உட்கார்ந்துட்டு இருக்கான். ப்ளீஸ் பா, என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். எதுக்காக என்னோட பையனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா கேட்கிறாரு. மாஸ்க் போட்டிருக்க நபர் இருக்கான்ல, எனக்கு 5 லட்சம் ரூபாய் காசு வேணும், நீ கொண்டு வரக்கூடாது, உன் ஒய்ஃப் தான் கொண்டு வரணும், ட்ரெயின் மூலியமா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட கேஸ் கொடுத்தாருல, அவருமே என்னதான் கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்கிறாரு. ஹீரோவும் கண்டுபிடிச்சதை பத்தி சொல்றாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு சார், அதுல ஷெட்டி எப்படியோ சம்பந்தப்பட்டிருக்காரு போல, அதனால தான் பையனை தூக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
யோ என்னையா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சுத்தமா இந்த சீனியர் நம்ப மாட்டாரு. நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார், என் ஃப்ரெண்டே இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த மீடியா ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு. ராகுல்னு சொல்லியிருப்பேன். ராகுல் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராகுலுக்கு பெருசா எந்த ஒரு ஸ்டோரியும் கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டத்துல இருந்துட்டு இருக்காரு. பைக்ல போகும்போது அடிக்கடி ஒரு நபர் லிஃப்ட் கேட்கறாரு. அப்படி லிஃப்ட் கொடுக்கறதுனால அவர் கூட இவர் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. ரெண்டு பேருமே சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அந்த நபருக்கு இவரோட கஷ்டம் நல்லாவே புரியுது. உங்களுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்கறாரு. எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு ராகுல் கேட்கறாரு. பார்ல எப்ப பாரு ஒரு கேங்க குடிச்சிட்டு இருக்கல, அந்த கேங்க கிட்ட பேச்சு கொடுங்க, உங்களுக்கு ஸ்டோரி கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதனால ராகுல் இருக்கார்ல, அந்த கேங்க கிட்ட வேணும்ட்டே பேச்சு கொடுக்குறாரு. அப்படி அந்த கேங்குக்கு நிறைய சரக்கெல்லாம் வாங்கி தராரு. அந்த கேங்ல ஒருத்த மட்டும் பயந்த சுபாவம் உடையவனா இருப்பான். அவன் எப்ப பாரு சோகமாவே இருக்கான். என்னதான்டா உன்னோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இப்ப அவனுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாருமே கூலிப்படியா தான் இருப்பாங்க. ஒரு நபரை சாவடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். இவங்களுமே அந்த நபரை ஸ்கெட்ச் போட்டு தூக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த நபர் மட்டும் தான் வர மாதிரி பிளான் இருக்கும். கூட பொண்ணும் வந்துடுறா. தெரியாதனமா இவங்க பொண்ணியை அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுல பொண்ணு இறந்து போயிடுவா. பொண்ணோட பாடியும் அப்பாவோட பாடியும் இவங்க ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. அதை நினைச்சுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் பாடியை புதைச்ச இடத்தை பத்தி கூட சொல்லியிருப்பான். இவருமே போலீஸ் கிட்ட சொல்றாரு. அந்த பாடியும் தோண்டிலாம் எடுத்துடுறாங்க. கேட்டுட்டு இருக்கவரும் இதுல என்ன அமானுஷ்யமா நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் என்கிட்ட ஃப்ரெண்டா ஒருத்தர் பழக ஆரம்பிச்சார்ல, அவர் தான் சார் கொல்லப்பட்ட அந்த விக்டிமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஆவியா வந்து இவருக்கு தகவலை கொடுத்திருக்காருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப கூட சீனியரால இந்த விஷயத்தை பெருசா நம்ப முடியல. ஹீரோ சொல்றாருல, சரி என்ன ஏதுன்னு பாரு, சீக்கிரமா கண்டுபிடி, அந்த பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப பிரீத்தின்ற ஒரு மீடியா பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. குரு நடந்து போயிட்டு இருக்கும் போது குரு கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. நீங்க தானே மினிஸ்டர் பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அப்படி இல்லன்னு இவர் சமாளிக்க பாக்குறாரு. நான் மீடியா ஆளு சார், எனக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆபீசர் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஆபீசர் சரியான ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்னு குரு கேக்குறாரு. இவங்களுமே ருத்ராவை பத்தி சொல்றாங்க. ருத்ரா இந்த கேஸ் அன்அபிஷியலா விசாரணை பண்ணிட்டு இருக்காருல, இது மூலியமா பெரிய காசு பார்க்கணும்னு நினைக்கிறாரு போல. உங்க பையனை நான் கண்டுபிடிச்சிடுறேன், ஆனா 1 கோடி ரூபாய் எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. 1 கோடி ரூபாயான்ற மாதிரி ஷெட்டி யோசிக்கிறாரு. தரன்ற மாதிரி சம்மதிச்சிருப்பாரு. ருத்ரா நேர்மையானவன் மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் நேர்மையானவன் கிடையாது. கேர்ள் ஃபிரெண்டு கூட சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் இவ்வளவு காசை வாங்குறதுக்கு பிளான் போட்டிருக்கான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட குரு இருக்காருல, அந்த கேர்ள் ஃபிரெண்டு பிரியா கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீங்க நினைக்கிற மாதிரி ருத்ரா நல்லவன் கிடையாது, என்னோட ருத்ரா நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ருத்ராவை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல, அவன் லஞ்சம் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிருக்கான். இதை தாண்டி என்னைக்காவது அவன் ஃபேமிலியை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கானா, நீங்களாவது ஃபேமிலியை பத்தி கேட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அந்த கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியல. ஏன்னா ருத்ரா இது வரைக்கும் ஃபேமிலியை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாரு. இப்படி இந்த குரு பேசிட்டு கிளம்பிடுறாரு. இவங்க மனசுக்குள்ள என்னென்னமோ தோண ஆரம்பிக்குது. ஒருவேளை ருத்ரா நல்லவர் இல்லையான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ருத்ரா கிட்ட ஃபேமிலியை பத்தி கேட்கணும்னு யோசிக்கிறாங்க. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் அவினாஷ் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாரு. அப்படி புதுசா ஒரு ரெக்கார்டிங் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவினாஷ் கிட்ட காட்டுறாரு. ஒரு மர்ம நபரை பொறுத்த வரைக்கும் இந்த ஷெட்டி கிட்ட பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த ரெக்கார்டிங் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீ வரக்கூடாது, உன் ஒய்ஃப் தான் காசு எடுத்துட்டு வரணும், 5 லட்சம் ரூபாய் ட்ரெயின்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் பாத்தீங்களா, அதுதான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. குரு இருக்கார்ல சார், அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்றேன் சார், அது மூலியமா அந்த மர்ம நபரை பிடிக்கிறேன், அந்த மர்ம நபர் கிட்ட இருந்து எப்படியாவது பையனை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அவினாஷ் ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு ஷெட்டியோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க பிஏவை கூட்டிட்டு ட்ரெயின்ல எல்லாம் போயிட்டு இருக்காங்க. காசெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. அவங்களுக்கே தெரியாம இவங்க எல்லாருமே நோட்டை விட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த மர்ம நபர் பேசுறான். காசை தூக்கி போடுன்ற மாதிரி சொல்றான். சரி போட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தூக்கி போடுறாங்க. பார்த்தா அங்க தண்ணி தான் இருக்கும். தண்ணிக்குள்ள காசெல்லாம் விழுந்துருது. இப்ப பக்கத்துல இருக்க போலீஸுங்க அவசரப்பட்டு தண்ணிக்குள்ள எதுக்காக காசை போட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்களாம் யாரு, நீங்களாம் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்ற மாதிரி இந்த ஷெட்டியோட ஒய்ஃப் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஷெட்டிக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துருது. ஷெட்டி ரொம்ப கோவப்படுறாரு. போலீஸுங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் தண்ணிக்குள்ள தூக்கி போட சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணனா பையனை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் மிரட்டி இருப்பான். இதனால தான் ஷெட்டி கோவப்படுறாரு. இந்த போலீஸுங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போனாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நேரா அவினாஷை பாக்குறதுக்காக வராரு. நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க, ருத்ரா பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ருத்ராவை மீறி இவர் செயல்படணும்னு இப்படி பண்ணிருப்பாரு. அவினாஷுக்கு மேல சீனியர் இருப்பார்ல, அவர் 2 குரூப்பையும் உட்கார வச்சு பேசுறாரு. அன்அபிஷியலா ஒருத்தர் விசாரிச்சா போதாதா, எதுக்காக 2 பேர் விசாரிச்சீங்க, இப்ப இது அபிஷியலா மாறிடுச்சு, இதுக்கப்புறம் ருத்ராவே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவ்வளவு நாள் ருத்ரா கிட்ட பையனை பத்தியே சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்பதான் பையனை பத்தி சொல்றாங்க. ஜட்டியோட ஒரு வீடியோ அனுப்பி வச்சாங்கல்ல, அதெல்லாம் அம்மா காட்டுறாங்க. எனக்கு என்னோட பையன் ரொம்ப முக்கியம், என் பையனை காப்பாத்தி தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதே மாதிரி சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை வந்தது பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க.
இவ்வளவு நாள் எதுக்காக இதெல்லாம் மறைச்சீங்க, முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவருமே கேக்குறாரு. இப்ப ருத்ரா இருக்காருல்ல, பிரியாவையும் பிரியாவோட ஃப்ரெண்டையும் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போது போல, நீங்க 2 பேருமே கண்டிப்பா வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வரன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப பிரியா இருக்காங்கல்ல, உன் பேரண்ட்ஸே எனக்கு அறிமுகப்படுத்தி வை, அவங்களையும் கூட்டுவான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா நான் கூட்டு வரேன், சீக்கிரமா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் இறந்தாங்க பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு அவங்களோட போட்டோ எல்லாத்தையும் இவர் எடுத்துறாரு. அவங்க காலேஜ் மூலியமா விசாரிச்சு தான் இவர் போட்டோவை எடுத்திருப்பாரு. இந்த போட்டோல இருக்கவங்கள காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த 2 பேரை இவங்க வர வச்சிடுறாங்க. ஏன்னா அந்த 2 பசங்க தானே பஸ்ஸை பார்த்தாங்க. இந்த போட்டோல இருக்கவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா, அந்த பஸ்ல இவங்கள தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்கள இப்ப பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி அவினாஷ் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அதே சமயம் அந்த முனிராஜ் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவினாஷ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இவர் கண்டுபிடிச்சதை நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு போட்டோ கிடைக்கலன்னு சொன்னவர் இருக்காரு பாத்தீங்களா, போட்டோ கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. ஆனா போட்டோல இருக்கிறது ஷெட்டி. இவர் ஷெட்டி தானேன்னு கேக்குறாரு. இவர் இப்ப ஷெட்டி, ஆனா இவர் தான் அந்த டைம்ல முனிராஜ் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அப்ப முனிராஜ் தான் ஷெட்டியா மாறி இருக்காரு போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு இவர் தானே மூல காரணம், அதனால தான் அந்த பேய்ங்கெல்லாம் இவரோட பையனை தூக்கி இருக்கு, இவரை பழி வாங்குறதுக்கு நினைக்குது போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் அவினாஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஷெட்டியோட வீட்டை காட்டுறாங்க. ஒரு பார்சல் வந்திருக்கு. ஒய்ஃபுமே ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா உள்ள பையனோட Dress எல்லாமே இருக்கு. அதே மாதிரி நிறைய எலும்புச்சம்பளம் மந்திரம் பண்ண மாதிரி இருக்கு. என் பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்ற மாதிரி இவங்க தலையிலேயே அடிச்சிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவர் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா அந்த நம்பர் கிட்ட இருந்து கால் வருது. உனக்கு என்னதான்டா வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்க் போட்டவங்க கிட்ட கோபமா பேசுறாரு. எனக்கு 5 கோடி ரூபாய் வேணும், நீ மட்டும் தனியா எடுத்துட்டு வந்து தரணும்ன்ற மாதிரி அவன் சொல்றான். என் பையனை காப்பாத்துறதுக்கு நான் வரேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. ஆளுங்க நாங்களும் கூட வரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் மட்டும் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்பதான் ஹீரோக்கு அந்த பையன் கடஸ்டான்ற மாதிரி தகவல் கிடைக்குது. அதாவது ஸ்டேஷன் வாசல்ல போட்டு போயிருக்காங்க போல. இப்ப அந்த பையன் செம்ம மயக்கத்துல இருக்கான். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் பேச வைக்க முடியும்ன்றத டாக்டர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. பையன் கடஸ்டான்ற விஷயத்தை அவினாஷ் கிட்ட சொல்லிடுறாரு. அதே மாதிரி பையனை அம்மா கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு பையனை கொண்டு வந்துடுறாரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அவன் எந்திரிப்பாமா, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அம்மாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிடுறாங்க. என் பையன் கிடைச்சிட்டான், என் ஹஸ்பண்ட் வரலன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் காசு தரதுக்காக போனார்ல, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அப்பதான் இப்ப அவர் மிஸ் ஆகுறது இவருக்கு தெரிய வருது. அவரோட போன் டவர் எங்கேயோ கட் ஆயிருக்கு, எங்க கட்டாச்சு அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஆளுங்க பார்த்து சொல்றாங்க. ஹீரோவும் டீமும் வேகமா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலை உச்சியில இருந்து பஸ் கவுந்தது பாத்தீங்களா, ஏறக்குறைய அந்த மலை உச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஏறக்குறைய அந்த இடத்துக்கு வரும்போது விடியவே செஞ்சிருது. இங்கதான் போனோட சிக்னல் கட் ஆயிருக்கு, எங்க போனாரு அப்படின்ற மாதிரி இவங்க சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அவரோட கார் அந்த இடத்துல விழுந்து கிடக்குது. காருக்குள்ள அவரும் இருக்காரு போல, செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை யாராவது பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல ஒரே ஒருத்தர் தான் டீ கடை வச்சிருக்காரு. அவர்கிட்ட யாரெல்லாம் வந்தாங்கன்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. சார், பசங்களாம் சேர்ந்த மாதிரி ஒரு பஸ்ல டூர் மாதிரி போயிட்டு இருந்தாங்க சார், அவங்க தான் வண்டியை நிறுத்தி இந்த இடத்துல டீ எல்லாம் வாங்கி குடிச்சாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருவேளை அந்த பஸ்ஸா இருக்குமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. 17A கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. அந்த பஸ்ல டிராவல் பண்ணவங்களோட போட்டோ எல்லாம் ஹீரோ கிட்ட இருக்குல்ல, இந்த போட்டோல இருக்கவங்களா பாருங்கன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. ஆமா சார், இந்த பொண்ணுங்க தான் அப்படின்ற மாதிரி இந்த கடைக்காரரும் சொல்லிட்டாரு. அப்ப பேய்ங்க தான் வந்திருக்காங்க, பேய்ங்க தான் பஸ்ஸால இடிச்சு இந்த காரை கவுத்தி விட்டுருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. ஹீரோவா இந்த விஷயத்தெல்லாம் அவினாஷ்க்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவினாஷ் என்ன சொல்றாருன்னா, அங்க இருந்து காரையும் அவரோட பாடியும் கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. எதுக்காக கிளியர் பண்ண சொல்லியிருப்பாருன்னா, இவங்க சொல்ல போறதை யாருமே நம்ப மாட்டாங்க. பேய் பிசாசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, வேற மாதிரி இந்த கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப மீடியாவை சந்திச்சு பேசுறதுக்காக வராங்க. அந்த ஷெட்டிக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஷெட்டி சாருக்கு என்னாச்சுன்னு தெரியல, நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா அவரை கண்டுபிடிச்சிருவோம், இப்போதைக்கு அவர் மிஸ்ஸிங்ல தான் இருக்காருன்ற மாதிரி பொய்யா சொல்றாங்க. இப்போ ஒரு ஆசிரமத்துல ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்காக இவர் பிரியாவை கூட்டு வந்திருக்காரு. இந்த இடத்துல தான் மீடியாவை சேர்ந்த பிரீத்தின்ற பொண்ணு இருக்காங்க. அதாவது குரு கிட்ட ஒருத்தங்க பேசினாங்கல்ல, அவங்களும் இங்கதான் இருக்காங்க. அவங்க ஹீரோவோட ஃப்ரெண்டுன்றது தெரிய வருது. இங்கதான் நிறைய விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஸ்டார்டிங் ஒரு ஸ்கூல் இடிஞ்சு விழுந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கூலோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை யார் தெரியுமா பார்த்திருப்பாங்க? இந்த ஷெட்டியோட கம்பெனி தான் பார்த்திருக்கோம். இப்படி பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுனால இவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கறாங்க.
அதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும், இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும்ன்ற மாதிரி அலட்சியமா பேசிட்டு போயிருப்பாரு. பொண்ணை இழந்த அப்பா இருக்காருல, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஹீரோவை பாக்குறதுக்கு வந்திருப்பாரு. சார் அவன் அலட்சியமா பேசுறான் சார், அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காரு. அவனை மாதிரி ஆளுங்களை சட்ட ரீதியா எதுவுமே பண்ண முடியாது, நான் வேற மாதிரி அவனுக்கான தண்டனையை தரேன், என் கூட நீங்க இருங்க, இந்தாங்க மாஸ்க்ன்ற மாதிரி ஒரு மாஸ்கை எடுத்து தராரு. அதாவது அந்த கில்லரோட மாஸ்கை எடுத்து தராரு. இவர் டீம்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ராகுல்னு ஒரு மீடியா பர்சனை காமிச்சாங்கல்ல, இவர் டீமை சேர்ந்தவரா இருப்பாரு. அதே மாதிரி பிரீத்தி இவரோட டீமை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இதை தாண்டி டீ கடை வச்சிருக்க மாதிரி ஒரு நபர் பேசினார்ல, அவரும் இவரோட டீமை சேர்ந்தவரா இருப்பாரு. உண்மையில 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன பஸ் திரும்பிலாம் வந்திருக்காது. இவங்களா ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த மனுவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஏற்கனவே ஒரு ட்ரக் கேஸ்ல மாட்டிருப்பாங்க. அது வெளியே வராம இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட் தரணும்னு சொல்லியிருப்பாரு. அதாவது மனு காவியான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அந்த பொண்ணு கூட பஸ்ல எல்லாம் போவான்ற மாதிரி இவர் பொய்யா ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருப்பாரு. சீனியர் கிட்டயும் அந்த மாதிரி சொல்ல வச்சிருப்பாரு. வேணும்ட்டே அமானுஷ்யம் கலந்து இந்த கேஸை இவர் தான் கொண்டு போக ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த சமயம் அவினாஷ் இருக்கார்ல, குருன்ற ஒரு போலீஸையும் விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அவன் விசாரிச்சா பிரச்சனை, அவனை டைவர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி பிரீத்தி கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால தான் ருத்ரா ஒரு கரப்டட் போலீஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. உண்மையில ருத்ரா நேர்மையானவரா இருப்பாரு. ருத்ரா இதெல்லாம் பண்ணதுக்கான காரணத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஷெட்டி பையனை காப்பாத்துறதுக்காக பணத்தெல்லாம் எடுத்துட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து எங்கடா இருக்க வெளியே வான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. அப்பதான் மாஸ்கோட ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பாக்குற ஷெட்டியும் ஷாக் ஆயிடுறாரு. நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியான்னு கேக்குறாரு. ஆமா நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன், நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் தான் வெங்கடேஷோட பையன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்க இல்லாம வரணும்ன்ற மாதிரி தானே சொன்னாங்க, ஆனா இந்த ஷெட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்களையும் கூட்டு வந்திருப்பாரு. இப்ப ஆளுங்களாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவன் கதையை முடிங்கன்ற மாதிரிலாம் ஷெட்டி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க எல்லாருமே ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க எல்லாரையும் தனியால இவர் அடிச்சு போட்டுறாரு. இவரோட அப்பா வெங்கடேஷ் எந்த ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு, அநியாயத்துக்கு இறந்து போயிருப்பாரு. மக்கள் அப்பா தான் தப்பு பண்ணாருன்னு நினைச்சு வீட்டை கொளுத்தலான்ற மாதிரி வந்திருப்பாங்க. அம்மா இருக்காங்கல்ல, நீ பின்வாசல் வழியா தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரி அவங்க சாகும் போது பையனை மட்டும் காப்பாத்தி அனுப்பிச்சிருப்பாங்க. இவர் வளர்ந்தோடனே அப்பா ஃப்ரெண்டு மூலியமா இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஷெட்டியை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. பொண்ணு ஒருத்தர் இழந்தார்ல, அவர் கையால இவன் சாவட்டோன்றதுக்காக அவரை தான் சாவடிக்கலாம் விடுறாரு. என் பேரண்ட்ஸ் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இந்த ஆசிரமத்துல இருக்கவங்க தான் எனக்கு பேரண்ட்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி பிரியாக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்ப பிரியாவும் இவரும் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே வீட்டுல சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அவினாஷ் அடுத்த வேலை வந்துருச்சு கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவருமே பிரியா கிட்ட சொல்றாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.